உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. நாடாளுமன்ற தேர்தலின் போது கைப்பற்றப்பட்ட 4 கோடி ரூபாய் வழக்கில் பணத்திற்கு உரிமை கோரியவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளியான பரபரப்பு தகவல் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. 4 கோடி ரூபாய் யாருக்கு சொந்தமானது என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறது தமிழக தேர்தல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கடந்த ஏப்ரல் மாதம் சென்னையிலிருந்து நெல்லை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் பணம் கடத்தப்படுவதாக தகவல் வந்ததன் அடிப்படையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் 4 கோடி ரூபாயை கடத்திய நவீன் உட்பட 3 கைது செய்யப்பட்டு அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பணம் பாஜகவின் நெல்லை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என தெரியவர வேகம் காட்டினர் சிபிசிஐடி போலீசார். தொடர்ந்து நயினார் நாகேந்திரன், பாஜக நிர்வாகி SR சேகர் உட்பட 15க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் 4 கோடி ரூபாய் தனக்கு சொந்தமானது என மதுரை ரயில் நிலையத்தில் கேண்டீன் நடத்தி வரும் முஸ்தபா வாண்டடாக வந்தார். தொடர்ந்து அவரிடம் பல்வேறு கட்ட விசாரணை நடத்தியதில் பணம் அவருக்கு சொந்தமானது அல்ல என்பதை சிபிசிஐடி போலீசார் உறுதி செய்தனர். மேலும் முஸ்தபாவை தொடர்பு கொண்ட சிலரே அவரை உரிமை கோர கேட்டுக்கொண்டதாகவும் விசாரணையில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதன் பின்னணியில் யார் செயல்பட்டார்கள், வழக்கை திசை திருப்பும் நோக்கில் செயல்பட்டு இருப்பதால் அவர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை தயாரித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகி வருகின்றனர் சிபிசிஐடி போலீசார். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.